பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இன்று கடந்து செல்லலாம். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அடைக்குதையா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உந்தன் தயவால் மலை போல் நிற்கச் செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே நான் மதிலை தாண்டிடுவேன். மேலத்தாலிடை கட்டினீர், என்னை மான் கால்கள் போலாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம் திருபாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன். கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். இந்த சாயந்திர பொழுதுல கர்த்தாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அன்று எனக்குள்ளாகவும் என் முழு குடும்பத்திற்குள்ளாகவும் உடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய எல்லைகள், அவர்கள் தேசம், நாடு, ஆண்டவரே, மாவட்ட, மாநில, கிராம, பட்டணங்கள் எல்லா இடங்களிலும் கல்வாரியின் இரத்தம் இறங்குவதாக, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக, அக்னி கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை தியானிக்க செய்யுங்க. எங்களோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலையும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய ஊமைகள் என்கிற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமைகளால் ஜனங்களோட பேசுகிறார். இன்னைக்கு அந்த ஊமைகள், நிறைய ஊமைகள் இருக்கு. நான் ஒரு இடத்துக்கு போன போது அந்த ஊமையை குறித்து ஒரு பெரிய தெய்வ ஊழியர் பேசுவதை கேட்டேன். அப்பொழுதுதான் சரி, நாம் இந்த ஊமைகளின் அடிப்படையில ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம் என்று எனக்கும் தோணுச்சு. அப்போ நான் இன்னைக்கு அதிகாலை பொழுதுல எழுந்து கர்த்தர் பாத்துல காத்திருக்கும் போது தேவன் ஒரு சில காரியங்களை கொண்டு என்னோட பேசினாரு. இன்னைக்கு கொஞ்சம்
ப்ரேயர் இருந்ததுனால காலையில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியல. அதனால் இப்பொழுது நான் அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். மத்தேயு 13:31 முதல் 35 வசனங்கள். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அநேக ஓமைகள் வழியாக இந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு 2 ஓமை தான் நம்ம பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதை எப்படிப்பட்டது? பரிபூர்ணமானது. அந்த கடுகு விதை அதை பிரேக் பண்ண முடியாது. அதை உடைச்சி ஒரு பாதியாகவோ இல்லை சின்ன பகுதியாகவோ நம்ம அதை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூரணமானது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நிலையற்றதுமான அது தற்காலிகமான ஒரு இன்பத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ ஒரு தீர்வையோ கொடுக்கக்கூடிய காரியங்களை தான் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் சொன்ன பிரசங்கங்கள் எல்லாவற்றிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். அப்போ இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய நிலத்தில் விதைத்தானாம். அப்போ அது பெரிய மரமாகி அது பலனுள்ளதாய் மாறினது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இன்னைக்கு காலையில் நான் யோசித்த போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த பாதையில் கடுகு விதைக்கு ஒப்பாக ஒரு சிறியது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம் எந்த பாதையில் கடந்து போனோமோ அதற்கு ஏற்ற ஒரு வசனத்தை கொடுத்து நம்ம எல்லாம் ஓட வைத்திருப்பார் ஆண்டவராகிய கர்த்தர். இதை குறித்து அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. நான் போய்கொண்டே இருந்தேன், எனக்கு முன் சென்ற அந்த வாகனத்தில் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற வார்த்தையை நான் கண்டேன். உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை நான் கண்டேன். உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு கர்த்தர் என்றென்றைக்கு காப்பார். அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய உள்ளத்திலே விசுவாசம் பலப்பட்டது என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கடுகு விதை அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுவரைக்கும் தேவன் கொடுத்த தரிசனங்கள் இருக்கலாம், சொப்பனங்களிலே வெளிப்பாடுகள் இருக்கலாம். நாம் அநேக வேத வசனத்தை வாசிக்கும் போது சில பகுதிகளை ஆழத்திலே மனதின் ஆழத்திலே நாம் வைத்திருக்க முடியும். ஒரு சில வசனங்கள் அப்படியே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சமயத்துக்கு ஏற்றபடி கொடுத்த அந்த ஒரு சில வாக்கு தத்தங்கள் உண்டு. அதில் ஒன்று தான், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாததினால் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட விதத்தில் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு கூட ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்க முடியும். அதை நல்ல நிலமாகிய இந்த இருதயத்திலே விசுவாசிக்கும் போது மரியாள் தன்னுடைய குமாரன் இயேசுவை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளை இருதயத்திலே வைத்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல பொக்கிஷ சாலையாகிய இருதயத்திலே வைத்திருந்தாள், சிந்தித்து கொண்டு இருந்தாள் என்றெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுபோல நீங்க கூட ஒரு சின்ன வித நம்ம நினைச்சு பார்த்திருப்போம், ஆண்டவர் மட்டும் அந்த ஒரு சின்ன வார்த்தையை அந்த நேரத்தில் எனக்கு நினைவுபடுத்தாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்கலாம். ஒருவேளை என்னுடைய மரண கண்ணிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கவே முடியாது என்றெல்லாம் நீங்க சொல்ல முடியும். அப்போ பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த சின்ன விதையாகிய வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம் இருதயத்துல வரும்போது, அது நம் சிந்தனையில வரும்போது, நம்முடைய வார்த்தையிலே வெளிப்படும் போது, அது நம் செயல்களிலே வெளிப்படும் போது அது பெரிய மரம் போல் ஆகி அது பலனுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இனி ஒரு ஓமையை சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைக்க வைத்தாள். அப்ப அந்த 3 படி மாவை புளிக்க செய்யத்தக்க ஒரு சிறிய ஒரு அளவு புளித்த மாவு என்று நம்ம வேதத்துல இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதை அடக்கி வைத்தாள் 3 படி மாவிலே.
இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்ப்போம், இந்த பிரெட்டு செய்யும்போது, இந்த மாதிரி நம்ம கேக் செய்யும்போது கூட சில பொருட்களை அதில் நம்ம ஆட் பண்ணுவோம். பேக்கிங் சோடா கேக்லலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். சில பேர் வேற சோடாவும் போடுறாங்க. ஆனால் அப்படி நம்ம போடும்போது பாருங்க, நம்ம வைத்திருக்கிற அந்த லெவலுக்கு மேலேயே அது என்ன செய்யுது, கொஞ்சம் மாவு அது நல்லா பெரிதாக தோற்றத்தை கொடுக்கிறது. அப்போ அது என்ன செய்யுது, அந்த மாவு மொத்த மாவும் புளிக்கிறதுக்காக சில நேரங்கள் ஈஸ்ட் போடுவாங்க, பேக்கிங் சோடா போடுவாங்க, இன்னும் பல காரியங்கள் போடுவாங்க. அப்போ அது என்ன செய்யுது, எல்லாவற்றையும் புளிக்க செய்வது போல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஜீவன் தருகிற வார்த்தைகள். அப்போ அது நமக்கு சுவை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி. அதுபோல அந்த வார்த்தைகள் அந்தந்த நாளுக்கு ஒரு நாளும் ஆண்டவர் பேசுவார். அதிகாலையிலையோ, சந்தி மத்தியான வேளைகளையோ, இரவு நேரத்திலேயோ, ராக்காலத்துல கூட வேத வசனங்களை வாசித்து தியானித்து அறிக்கையிடுகிற அநேக பிள்ளைகள், அவர்கள் பகற்காலத்தில் அவங்க எவ்வளவு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையினுடைய நன்மைகளை சுதந்திரிப்பாங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கடுகு விதை அளவு, ஒரு விசுவாசம், தரிசனம், சொப்பனம், இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்கள், அது போல கொஞ்சம் புளித்த மாவு அது பெரிய அளவில் பலனை கொடுப்பது போல இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். உன்னுடைய தரிசனத்தை கண்கள் முன்னாடி வைத்து, உனக்கு நான் கொடுத்த அந்த சொப்பனத்தை கண்களுக்கு முன்னாடி வைத்து, யாக்கோபு பாருங்க, சொப்பனத்துல கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தினவைகளை கண் முன்பு வைத்து அவன் அதை லாபன் அவங்க வீட்டுக்கு போகும்போது பாருங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். ஒன்றுமில்லாம கோலும் தடியுமாய் போன யாக்கோபை பெருக செய்து பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து மறுபடி கர்த்தரை தொழுது கொள்ள வைக்கிறார். அதே போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இது யாருக்கு? கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான், கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஏதோ வருஷத்துல ஒரு நாள் வாக்குத்தத்தம் என்ன அங்க அட்டையில கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா அந்த சபையில பிரசங்கிக்கிறாங்க, அதை மட்டுமே வைத்துக் கொள்ளுகிறல்ல, தினமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாலையில எழுந்து எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம். இன்னைக்கு வெதர் எப்படி, நான் கூட அடிக்கடி காலை நேரத்துல கொஞ்சம் ஜெபத்தெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பிள்ளைகள் இருக்கிற நாடுகளை எப்படி வெதர் இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, 1-2 வார்த்தைகள் பார்த்துட்டு அதையும் நான் ஜெபத்துல வைத்து ஆண்டவர் இடத்துல ஜெபிப்பது உண்டு. அது போல உங்க வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் உனக்கு சின்னதாக கொடுக்கின்ற ஒரு சிறிய நம்பிக்கை, அது என்ன செய்யும், ஏற்ற காலத்திலே அது தீவிரமாய் நடப்பிப்பதை நீ பார்ப்பாய். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அந்த 1ஆம் தேதி 2025 சொல்லிட்டா, ஒரே நாளுதான் நாம் இதையெல்லாம் சுதந்திரிக்க முடியுமா பாருங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதம்னா வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. நமக்கு முக்கியமானது எது அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்துமாவிலே ஒரு நல்ல ஒரு செழுமை. ஒருவேளை இந்த வருஷத்தை நம்ம கடந்து போவதற்கான புதிய பலன், ஒரு புதிய நம்பிக்கை, ஆண்டவராகிய கர்த்தருடைய இடைவிடாத தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற காரியங்கள். ஒருவேளை மனிதர்கள் கண்களை தயவா இருக்கலாம், தேவ தயவா இருக்கலாம். இதுலலாம் நீங்க இப்ப இருக்கிறத விட ஒருவேளை 0வா இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல 1000 மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதுதான், எல்லாத்தையும் உள்ள அடக்கியதுதான் இந்த வார்த்தையினுடைய ஆழம். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன், ஆண்டவர் 1000 பெருக செய்வார் சொன்னா இது இன்டூ 1000 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க. 100 அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது மாதிரி நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். அப்ப அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அதை பிரயோஜனப்படுத்தும் போது, அதை உள்ள அடக்கி நம்ம வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரு, பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஓமைகளாக சொல்லுகிறார் அவங்களுக்கு. அப்ப எதுக்கு நமக்கு கூட ஓமையா என்ன சொல்லுகிறாருன்னா, அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும், ஒரு நம்பிக்கை வரும். எல்லாருக்கும் புரியத்தக்க விதத்துல பேசுகிறார்.
சொல்லுகிறார். சீஷர்களுக்கு இன்னும் அதிகமாய் அவங்க கேட்கிறாங்கல்ல, அப்போ இன்னும் அதிகமாய் விளக்கி சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி தியானித்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை அலட்சியமா படிச்சுட்டு அப்படியே மூடி வைத்து விடுகிறோமா? இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில இதை கொண்டு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி இது ஆத்துமாவிலே புஷ்டியை கண்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளால் நாம் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 கூட நம்ம வாசிக்கும் போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செஞ்சாலும் அவங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? சில வருஷங்கள் சத்துருக்களின் கரத்திலே கொடுப்பாராம். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அதெல்லாம் சொல்லி இருக்கிறார். சில பேரை பாருங்க, பாவ படுகொலியிலிருந்து, சாபங்களிலிருந்து, நிந்தனைகள்லேருந்து, அவமானங்கள்லேருந்து, பலவீனங்கள்லேருந்து ஆண்டவர் மீட்டு கொள்ளுவார். அப்போ மீட்டு கொள்ளும் போது கர்த்தருடைய அந்த அந்த அவருடைய மனசுல பதித்திருக்கிற அந்த எண்ணத்தோடு இணைந்து நாம எண்ணத்தை நோக்கி நம்ம ஓடும்போது நிச்சயமா அந்த பாதை நெருக்கமா இருந்தாலும் கர்த்தர் ஒரு விசாலத்தை கொடுப்பார். ஆனா எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செஞ்சாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், 7 வருஷம் மீதியானியரின் கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு சத்துருவே இல்லாம இருந்தது. ஏன் இப்போ அநேக சத்துருக்கள்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா கட்டாயம் உலகத்துக்குரியவர்கள் பகைக்க தான் செய்வாங்க. அது நம்ம எதை விட்டு நம்ம வெளியே வந்து பரிசுத்த பாதையில நீதியின் பாதையில நடக்கிறோமோ பொல்லாத சாத்தான் என்ன நினைப்பான்? எப்படியாவது இவர்களை இழுத்து கொண்டு வந்து பழைய வாழ்க்கையில தள்ளிட்டு அவர்களை ஆத்துமாவை திருடி விட வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த சாத்தானுடைய கிரியைகள் அனுதினம் எல்லாருடைய வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் அதை அனுமதிக்காம தான் இருப்பார். ஏன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய்க்கதை போகும் என்று சொல்லி வைராக்கியம் உள்ள தேவனா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், நீ பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிற தேவன் சில நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை நேசிக்கிறதுனால, உங்களை என்னையும் நேசிக்கிறதுனால சில எதிரிகள் கரத்துல விட்டு கொடுக்கிறார். பாருங்க, யார் மீது நம்ம ஜெயம் எடுக்க வேண்டுமோ அதனுடைய கரத்திலேயே நம்ம சில நேரம் விட்டு கொடுக்கப்பட்டது போல உணரலாம். இங்கேயும் அப்படிதான் மீதியானியர் நிமித்தம் என்ன செய்தாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் ஒடுக்கப்பட்டாங்க. அவருடைய நல்ல இடத்தை விட்டுட்டு அவங்க என்ன செய்தாங்க? தங்களுக்கு வாழ்நாளை எங்க கழிக்க போனாங்க? கெபிகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் இப்படி அது அங்க போய் அவர்கள் தஞ்சம் அடைந்தாங்க. அடுத்தது அவங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் எதிரிகள் பாழாக்கிட்டாங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் இருந்தார். பாருங்க, சில நேரத்துல கூட பாவம் பெருகும் போது தேவ கோபமும் பெருகிறது. இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய, எரிச்சல் அடைய வைக்கக்கூடிய காரியங்களை எந்தெந்த பகுதியில எந்தெந்த மனிதர்கள் செய்யறாங்களோ கர்த்தர் அநேக தருணங்களை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஒரு பிள்ளைய நல்ல பிள்ளைய மாத்துனது மாதிரி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறதுனால என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். அப்ப சிட்சிக்கும் போது அந்த சிட்சை என்ன செய்கிறது? சில கடின உள்ளங்களை இன்னும் அதிக தூரத்துல கொண்டு போய் விட்டுருது. அவர்கள் பொல்லாத பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க என்று சொல்லி அறியாமல் என்ன செய்கிறாங்க? கர்த்தர் மீதே கோபம் கொண்டுட்டு அவங்க பாட்டுல ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. நாம போக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் எதை குறித்து சொல்லப்பட்டது? பரலோக ராஜ்யத்தை குறித்து, பாவம் நீதி அதை குறித்து, பாவத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கு என்ன செய்ய வேண்டும், நீதியான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், இடுக்கமான பாதை தான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியதுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி ஜெயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உலக மாமிச பிசாசை ஜெயித்தவர்களாக நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்கடைய வேண்டும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் அப்படிதான் இருந்தது. அப்ப இந்த நாள்ல நாம கூட தியானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்னை விட்டு போன வியாதி மறுபடியும் ஏன் வந்தது? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது மாதிரி நிறைய காரியங்களுக்கு மருந்துகள் சாப்பிட்றது வழக்கமா இருக்கும். சில பேருக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஒரு மெடிசன், டானிக் மெடிசன் கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு? விட்டமின் டிக்கு ஒன்று, எலும்புகளுக்கு, இப்படி நிறைய. ஒரு சிலருக்கு
கால்சியம் கொடுக்குறாங்க, சில பேருக்கு பிளட் இல்லைன்னா அதுக்கு ஏற்றுது, அப்படி பல கொடுக்குறாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் அது அது அப்படியே நம்ம அதை உட்கொண்டுட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலையில நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும் போது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை நாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உமக்காக நான் வாழும்படிக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும் என்று கேட்கும்போது கர்த்தர் கொடுப்பார் பாருங்க. அப்ப என்ன செய்யும், இந்த மருந்துகள் மாத்திரைகளுடைய அளவு குறைஞ்சி எந்த வியாதி கடைசி வரைக்கும் மாத்திரை போட்டாதான், இப்படி நடந்தாதான், இதை சாப்பிடாம இருந்தாதான்னு சொல்றாங்களோ டாக்டர்ஸ், எல்லாவற்றையும் சாப்பிடத்தக்க நாட்கள் வரும். அப்ப அந்த நாட்களில் பாருங்க மறுபடியும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் நல்லா வந்த உடனே கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போய் கடைசியில தேவனை விட்டு முற்றுமாக அவங்க தூரமாய் போய் விடுகிறாங்க சில பேர். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்களா, ஒடுக்கப்பட்டு தங்களுக்குரிய கைகளின் பிரயாசம் கூட அவங்க சாப்பிட முடியாத நிலைமைகளை அடையும் போது அவங்க என்ன செய்தாங்களாம், நெருக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்கள், முறையிட்டார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் கூட நம்முடைய உள்ளத்துல அநேக கவலைகள் நெருக்கங்கள் வரலாம். சில நேரம் நாம் செய்த தவறு, இதை செய்யாம இருந்திருக்கலாம், இதை நம்பாம இருந்திருக்கலாம். அநேக தடவை நம்ம என்ன செய்யறோம், மனுஷர்களை நம்புறோம், அப்படி வார்த்தைகளை நம்புகிறோம், நல்லவங்க போல பேசுறாங்களே என்று சொல்லி நாம நம்புகிறோம். மற்றவர்களை நாம் சரியா புரிந்து கொள்ள முடியாதவர்களாக கூட இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல பாருங்க, நம்முடைய நெருக்கங்கள் எல்லா விதத்திலையும் நாம் நெருக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் எந்த மனுஷனும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை கர்த்தருடைய துணை இல்லாம கடக்கவே முடியாது. வேற எந்த வழியும் இல்லை, அதனால ஆண்டவர்கிட்ட வந்தேன்னு சொல்ற அநேகர் உண்டு. அப்படிதான் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, நெருக்கப்பட்டாங்க, கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் அவர்களோடு இடைப்படுகிறார். எவ்வளவு விதத்துல நான் உங்களை ஆசீர்வதித்து அருமையாய் விடுதலையாக்கி உங்களை கொண்டு வந்தேன், ஆனா உங்களுக்கு என்ன செய்ய முடியல, நீங்க கீழ்ப்படிதலோடு நடக்க முடியல, கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்து கர்த்தரை கோபப்படுத்தினீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க வெளிப்பாடுகளை பெற்று கொண்டார்கள். அப்ப அந்த நேரம் பாருங்க, என்னதான் ஆண்டவராகிய கர்த்தர் சுட்டி காமிச்சாலும் தன்னுடைய பிள்ளைகள் அவர் கைவிடுறதுக்கு விருப்பமே கிடையாது. உலகமே தோன்றதுக்கு முன்னாடி தாயின் கருவில ஒருத்தர் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்திலே இப்ப பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின அந்த நரகத்துக்கு தள்ளி போட்டுறக்கூடாது என்று சொல்லி பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறதுனால பாருங்க, அவர் என்ன செய்கிறாரு, நம்மை சில நேரங்களில அவர் கண்டிக்கிறாரு, சில நேரங்கள் அன்பு செலுத்துகிறாரு, சில நேரம் நம்மளை விசுவாசிக்கும்படி செய்கிறாரு, அந்த விசுவாசத்தினாலே ஓட வைக்கிறாரு. பாருங்க எப்படி இந்த எலியா ஒரு எசபேலுடைய வார்த்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுன்னு நினைக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் அப்பத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து ஓட வைத்தார. 40 நாள் இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருந்தார் எலியா. திரும்பவும் குகைக்குள்ள போகும்போது ஆண்டவர் அப்படியே விட்டுறல, மறுபடியும் பேசி அவருடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றினார். அந்த தேவன் தான் அவங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்க வாழ்க்கை இதோட முடிந்து போகிறதுக்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா இந்த உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நற்செய்தி ஒரு கடுகு விதை அளவுன்னு அது பூரணமானது. அப்போ அந்த நல்ல செய்தியை நீங்க மனதின் ஆழத்துல வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நீங்களும் நானும் கர்த்தர் நிச்சயமா நம்மை ஒரு உயர்வுக்குள்ளாக நடத்துவார், ஒரு விசாலத்திலே நடத்துவார். நெருக்கப்பட்டு முறையிடுகிற காரியங்களை கர்த்தர் மாற்றி ஆர்ப்பரிப்பு நிறைந்த காலங்களுக்குள் நம்மை நடத்தி செல்ல முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறாரு, கிதியோன் என்ன செய்யறான், கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து மீதியானின் கயிறுக்கு தப்புவிக்கிறதுக்கு அவன் போர் அடிக்கும் போது சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். சில நேரங்களில் இதுதான் அந்த விதை, அந்த கடுகு விதை அளவு, கடுகு அளவு சின்ன ஒரு விதை, அந்த கடுகு அந்த விதை எடுத்து நம்ம ஒரு இதுல ஒரு தொட்டியில நம்ம போடும்போது கூட அது எவ்வளவு அழகா பெரிய பெரிய இலைகளை விட்டு அது வளருது பாருங்க. அதே போலதான் இப்ப சொல்கிறாரு, அந்த கடுகு விதையை போன்ற நல்வார்த்தைகளை சொல்றாரு.
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன செய்யறாரு கிதியோன், என்ன செய்யறாரு, அப்படிலாம் தான் எங்களுக்கு நேரிடணும் அப்படிதானே நாமும் கூட கேட்போம். ஒருவேளை இந்த சாயந்தர பொழுதுல இந்த சத்தத்தை கேட்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில நான் தோத்து கிடக்கிறேனே, கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியலையே, எவ்வளோ பணம் வந்தாலும் பொத்தலான பையில போட்டது போல ஆகி விடுகிறதே, இல்லைன்னா நான் பார்க்கிறேன் உணவை ஆனா என்னால் சாப்பிட முடியல, அனுபவிக்க முடியல, மகிழ்ச்சியாய் இருக்க முடியல. சில நேரங்கள்ல மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு அநேக ஜனங்கள், உலக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் தேவ பிள்ளைகளா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வாங்குகிறதுக்கு பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு எங்க இருக்கு சந்தோஷம்? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம், தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படும் போது ஒரு சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே சந்தோஷம். காலையில் எழும்புறோம், இரவு வரைக்கும் கிருபை, இரவு நேரத்திலே தேவனுடைய கிருபை. நல்ல கண்கள் காண்கவும் காணவும், காதுகள் கேட்கவும், நல்லா சிந்திக்கவும், நல்லா யோசிக்கவும், நல்லா முடிவெடுக்கவும், நம்மால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கும் இதெல்லாம் தேவன் கொடுத்தது எல்லாமே ஒரு சந்தோஷம் தான். நம்ம அதை ஆழத்துல யோசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் யார் யாரை எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுமோ, எங்கெங்க வைக்கணுமோ அப்படி வைத்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்மை பத்தி ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டுள்ள உன்னதமான நோக்கம் நிறைவேற்றப்பட ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு எஸ்தரை ராஜ்யத்தையே அரண்மனையில கொண்டு போனார். முர்தகாய அந்த காவல் காக்கிற அந்த வாசல் காக்கிறவனாக கொண்டு போனாரு. அப்ப பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் ஒரு திட்டமும் தீர்மானமாக ஒவ்வொரு இடத்துல அவர் எழுப்பி இருக்கிறார். அப்போ இதை நாம் மறவாதபடி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை கூட எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல கிதியோன் கேட்கிறார், இதெல்லாம் எப்படி வந்தது நான் அப்படின்னு சொல்லும் போது அதை குறித்து கர்த்தர் பேசல. என்ன சொல்லுகிறார்? உன்னோடு இருக்கிற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு தப்பு வைப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்ற. உன்னை நான் தானப்பா அனுப்புறேன்னு சொல்லி இந்த சாயந்தர பொழுதுல கூட பாருங்க, சோர்வுக்கு இடம் கொடாத படிக்க இந்த வாழ்க்கையில என்னை வச்சதனுடைய இந்த நோக்க, உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல, இந்த சூழ்நிலையில, இந்த ஒரு காரியத்துல, இந்த தனிமையின் பாதையில, இந்த உபத்திரவத்தின் பாதையில, ஒருவேளை நெருக்கங்களின் நடுவுல நாம் தேடி தேடி கிடைக்காத சில நன்மைகளுக்கு நடுவுல ஏன் ஆண்டவரே நீர் என்னை வைத்திருக்கிறீரை நிறைவேற்றும் என்று சொல்லி நாம ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, கிதியோனை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்தது போல, மீதியானியர் கைக்கு இஸ்ரவேலை தப்புவித்தது போல நம்மை கொண்டு தேவன் பல காரியங்களை செய்ய முடியும். அப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அநேகர் பாருங்க, வாலிப பிள்ளைகள் நினைப்பாங்க, நான் எதற்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், என்ன மட்டும் தேவன் ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு சிலரை குறித்து தேவன் கொண்டுள்ள உன்னதமான நோக்கத்திற்காக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கிதியோனை போல வேறு பிரிந்து ஏதோ கொஞ்சம் செய்வோம் என்று சொல்லி அவன் போரடித்தது போல போரடிக்க வைத்திருக்கலாம். இன்னைக்கு நானாவது எழும்பட்டும் என் வீட்டுக்கு, வேற யார் எழும்புகிறது? சில வீடுகள்லாம் பாருங்க, ஒரு நல்ல எழுந்து ஜெபிக்க வேண்டியவன் உறங்கி கொண்டிருந்தா அங்க ஒரே ஒருத்தர் இருந்தா கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ எல்லாம் தூங்குறாங்க, நான் எழுந்து ஜெபிக்கட்டும். இரவு நேரத்துல நல்லா அசந்து தூங்குகிறாங்க, ஆனா எதிராளி மட்டும் அவன் தூங்கவே மாட்டேங்கிறான், நான் எழுந்து 1 மணி நேரம் ஜெபிக்கட்டும் என்றெல்லாம் தன்னை ஒப்பு கொடுப்பாங்கல்ல. அப்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நீ ரொம்ப பலசாலி. ஏன்னா எல்லாரும் அசந்து போயிட்டாங்க, நீ மட்டும் எழுந்து நிற்கிறல, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன்னை கொண்டுதான் மீதியான கரத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிதியோன் என்ன சொல்றாரு? நான் யார் ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டுல எல்லாரிலும் சிறியவன் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி அந்த நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்ன கொண்டா ஆண்டவர் செய்ய போறாரு, இனிமே இந்த வாழ்க்கையில என்ன இருக்கு, ஏன் உலகத்துல ஜீவிக்கணும். சில நேரம் அப்படியெல்லாம் கூட சத்துரு வந்து எண்ணங்களை கொண்டு வருவான் பாருங்க. அப்ப இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தர் கொடுக்கிறதா இல்ல பிசாசு கொடுக்கிறதான்றத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் என் மனசு என்ன சொல்லுதோ அப்படியே நடப்பேன். மனசுல 1000 எண்ணங்கள் வரும், ஆனா நாம நீதிமானா இருந்தா நம்ம எப்படிதான் இருக்கணும்? மொண்டு எடுக்கிறவர்களாக
இருக்கணுமே தவிர அந்த குழம்பின எண்ணெயோட நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, நீ போ அப்படின்னு சொல்லும்போது கிதியோனை கொண்டு ஆண்டவர் பாருங்க, கிதியோனை எவ்வளவு நேசித்து அவர் எல்லாரையும் நம்பினான். ஆனா ஆண்டவர் சொன்னார், இவங்களப்பா உனக்கு லாய்க்கு கிடையாது, இவங்களால உன்னுடைய வாழ்க்கையினுடைய நான் கொடுக்கிற வெற்றிக்கு நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவ, ஆனா இவங்கெல்லாம் தடையா இருப்பாங்க, இவங்க வேணாம் இவங்க வேணாம்னு சொல்லி கடைசியா 300 பேரை கொடுத்து என்ன செய்தார், பெரிய காரியத்தை செய்தார். எல்லாரையும் நான் சிறியவன் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, ஒரு பெருக்கத்தை அவருக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் சம்பாதிக்க வைத்தார். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவனா இருக்கார். நீங்க சொல்லலாம் பல விதத்துல, என்னால ஒன்றும் முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, 38 வருஷம் படுக்கையில கிடந்தவனு கூட பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, நீயே எழுந்துரு, நீயே உன்னுடைய படுக்கையை போட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அவனை என்கரேஜ் பண்ணி 38 வருஷம் எப்படி நடக்குது ஒண்ணுமே தெரியாதவன் எழுந்து நடக்கும்படி செய்தார். அந்த தேவன் தான் உங்களோடு சொல்றாரு, நீங்க பெரிய காரியத்தை செய்வதற்காக கர்த்தரால் முன்னறியப்பட்டவங்க. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவர் மேல நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நான் இந்த உலகத்துல இருந்து நான் வேறு பிரிந்து வாழணும்னு நினைக்கிறேன், இதை நான் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா, இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். கொஞ்சம் புளித்த மாவு போல, ஒரு பூர்ணமான ஒரு கடுகு விதைய போல உங்களை கொண்டு தேவன் செய்ய இருக்கிற காரியம் பெரிய காரியம். ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஓமைகளால் நீர் பேசினீரே தகப்பனே. அப்பா, சில நேரங்களில் சொப்பனங்கள் வருது, தரிசனங்கள் கிடைக்குது, சில வார்த்தைகள் கிடைக்குது, அதனுடைய ஆழங்கள் புரியாதபடி நாங்கள் இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதனுடைய ஆழத்திலே இருக்கிற உண்மைகளை நீர் எங்களுக்கு புரிய வைத்து என் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனே, அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த விதத்துல எங்களோடு பேசுகிறவர் தகப்பனே. இன்னமும் நாங்கள் ஆழத்துல போக வேண்டுமானா அந்த யோவானை போல நாங்கள் மேலே ஏறி வரும்போது அண்டை உன்னதத்திற்கு ஆண்டவரே, உன்னதமானவருடைய அண்டை நிழலிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாங்கள் இன்னும் தேவ சமூகத்துக்கு மோசே போல ஆண்டவரே இன்னும் பல படிகள் ஆண்டவரே தனித்து வரும்போது நீர் அநேக காரியங்களை நீர் சொல்லிக் கொடுப்பீர் ஆண்டவரே. அந்த அனுபவத்திற்குள்ளாக கொண்டு சென்று ஆண்டவரே நீர் பெரிய ரட்சிப்பை எங்களை கொண்டு ஒவ்வொருவரை கொண்டு நீர் செய்வீர். ஒவ்வொரு குடும்பங்களில ஒரு கிதியோனை கண்ணோக்கி பார்த்து இன்று பேசி இருக்கிறீர் தகப்பனே. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி கலக்கத்தை மாற்றி அந்த கிதியோனை கொண்டு கர்த்தர் பெரிய விடுதலையை, அவனோடு இணைய வேண்டிய பிள்ளைகளை கொண்டு கொடுத்து அவளை இணைத்து பிரிக்க வேண்டியவர்களை பிரித்து ஆண்டவரை எப்படி ஜெயத்தை தந்தீரோ அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தாரும். இந்த நாளெல்லாம் இந்த இரவெல்லாம் ஆண்டவரை அவர்களை இதை தியானிக்கட்டும். சிலருக்கு பகல் பொழுது அவர்களை இந்த வசனங்களை தியானிக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் ஆழத்துல உள்ள நன்மைகளை நீர் கொடுப்பீராக. என் ஆண்டவரே நன்றி செலுத்துவது இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காத படிக்கை மறுமையை நோக்கி நாங்கள் போகும்போது இம்மைக்குரிய சகல நன்மைகளையும் பாதுகாவலையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுக்க வல்லவர் அப்பா. இதை உணர்ந்து நாங்கள் உண்மை பின்தொடர கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும். இரத்த கோட்டைக்குள்ளா மறைத்து இயற்கையின் அழிவுகள், நாச மோசங்கள், பாழக்கும் கொள்ளை நோய்கள், சத்துருவினுடைய சூழ்ச்சிகள், பல்லாங்கனுடைய கண்கள், அன்றைய அக்னியாஸ்திரங்கள் இவைகளுக்கு விலக்கி காப்பீராக. ஒருவரை அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். உம்மை நோக்கி பிரயாணிக்கிற இந்த பிரயாணத்துல கர்த்தர் கரங்களை பிடித்துக் கொள்ளும், அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.